நண்பர்களே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9:30. ஈரான் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பொருளாதார பிரச்சனை தலையை சுற்றி கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலை ஏறுகிறது, ஒரு பக்கம் தங்கம் விலை ஏறுகிறது, இறங்குகிறது. இரும்பு இறக்குமதி குறைந்து விட்டது. இங்க உலகம் முழுவதிலும் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவிலும் தான் வீடு கட்டுற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. என்னென்றால் இரும்பு இறக்குமதி சைனால இருந்து அதிகமான இரும்பு இறக்குமதி செய்ய வேண்டும். அந்த பிரச்சனை இருக்கிறது. கனிம வள பிரச்சனை இருக்கிறது. இவ்வாறான பிரச்சனையில ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் பிறகு மிகப்பெரிய பிடியை ஈரான் வைத்திருக்கிறது. ஈரான் உறுதியாக இருக்கிறது ஹோர்முஸ் நீரிணை எங்களுடையதுதான் என்று. இந்த அதிரடி திருப்பங்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்யாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். சரி, இந்த நிலவரங்கள் தொடர்பாக நாம் இன்று பார்ப்போம். ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது என்றும் எந்த விலையிலும் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் ஈரானின் துணை ஜனாதிபதி முகமது ரெசா அரஃப் இன்று வலியுறுத்தி இருக்கிறார். ஈரானிய மேலாண்மை நெறிமுறைகளின் கீழ் சீன கப்பல்கள் செல்வதற்கு தெஹ்ரான் வழிவகை செய்து வரும் நிலையிலே அந்த மூலோபாய நீர்வழியை ஈரானின் சொத்து என்று ஈரான் சொல்கிறது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்று அரஃப் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை எங்களுக்கு சொந்தமானது என்று ஈரான் சொல்கிறது. இப்பொழுது சும்மா இருந்த இந்த ஹோர்முஸ் நீரிணை அழகாக போய்கொண்டிருந்தது. எந்த விதமான டாக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஈரான் சொல்கிறது எங்கட நாங்க டாக்ஸ் அடிச்சுட்டு தான் விடுவோம். எந்த விலையிலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தூண்டப்படாத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த நீரிணையை மூடியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களை குறிவைத்து முற்றுகையை அறிவித்ததை தொடர்ந்து ஈரானிய அதிகாரிகள் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இது அவர்களுக்கு பூமராங்காக மாறிவிட்டது. ஏப்ரல் 8 அன்று நடைமுறைக்கு பிறகு வாஷிங்டனால் ஒருதலை பட்சமாக நீடிக்கப்பட்ட பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை இந்த நடவடிக்கைகள் மீறுவதாக தெஹ்ரான் சொல்லி இருக்கிறது. ஏன்னா வாஷிங்டன் அங்க போய் கப்பல்களை நிறுத்தி முடக்கி கொண்டிருப்பது. சட்டவிரோத முற்றுகை நீக்கப்பட வேண்டும். போர் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 கடந்து செல்கின்ற ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கப் போவதில்லை என்று ஈரான் இன்று சொல்லியிருக்கிறது. சீனாவின் வெளியுறவு அமைச்சருக்கும் ஈரானுக்கான சீன தூதுவருக்கும் இடையே நடந்த ஆலோசனைகளை தொடர்ந்து தெஹ்ரானுக்கும் பீஜிங்கும் இடையிலான ஆழமான உறவுகளையும் மூலோபாய கூட்டாண்மையையும் பிரதிபலிக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சீன கப்பல் போவதற்கு வசதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் சொல்கிறது. ஒரு புரிந்துணர்வு எட்டப்பட்டதை தொடர்ந்து பீஜிங்கால் கோரப்பட்ட பல சீன கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் இறுதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட புதன்கிழமை இரவு இந்த ஒப்பந்தம் அதற்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியதாகவும் ஈரான் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் உள்நாட்டு நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்ட இந்த நடவடிக்கை வெளிப்புற அழுத்தங்களுக்கான இந்த நீரிணையின் திறனை அரசியல் ரீதியாக அமெரிக்கா சுரண்டுவதை தடுப்பதோடு இந்த முக்கிய நீர்வழி பாதைக்கு பொறுப்பான மேலாளராக தெஹ்ரான் தான் இருக்கும் என்று நிபுணர்களும் சொல்கின்றார்கள். இது வலுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவில் உள்ள கப்பல் போக்குவரத்து பாதைகள் மீது ஈரான் கொண்டுள்ள உறுதியான கட்டுப்பாட்டால் ஏற்படும் எரிசக்தி விலை உயர்வால் அமெரிக்கா மட்டுமல்ல முழு உலகமும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஈரான் மீதான இந்த ஆக்கிரமிப்பு போர் அமெரிக்காவுக்குள்ளேயே பரவலான விமர்சனங்களை தூண்டியிருக்கிறது. இன்று சீனாவின் வெளியுறவு அமைச்சருக்கும் ஈரானுக்கான தூதருக்கும் இடையே நடைபெற்ற ஆலோசனைகளை தொடர்ந்து ஆழமான உறவுகளை அவர்கள் வெளிப்படுத்தி பேசி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக ஈரான் சொல்கிறது. ஹோர்முஸ் நீர்வழி பாதை அதன் குறுகிய இடத்தில் 21 கடல் மைல்கள் அகலம்தான் அது இருக்கிறது. ஈரான் கையெழுத்திட்டிருந்தும் அங்கீகரிக்காத ஐநா கடல் சட்ட மாநாட்டின் கீழ் கடலோர நாடுகள் தங்கள் கடற்கரையிலிருந்து 12 கடல் மைல்கள் வரை நீடிக்கப்பட்ட பிராந்திய நீர்ப்பரப்புக்கு உரிமை கோரலாம் என்பதுதான் உலக விதி. இது இரண்டு தரப்பினரும் மறக்காத ஒரு யதார்த்தம். ஆனால் இந்த நீரிணை குறுகியதாக இருப்பதால் ஈரான் மற்றும் ஓமானின் பிராந்திய நீர்ப்பரப்புகள் ஒன்றோடொன்று பொருந்துகின்றன அல்லது அது ஒட்டிக்கொள்கின்றன. அந்த நீர்ப்பரப்புகள் சர்வதேச போக்குவரத்துக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி இது உறுதி செய்யப்படும் எந்த ஒரு ஆழ்கடல் வழித்தடமும் வேறொரு இடமும் இல்லை.
அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்த இந்த போர் ஈரானை அதன் நீண்டகால ராஜதந்திர தயக்கத்தையும் மீறி ஹோமோஸ் மீதான உரிமைகள் மீதான வரலாற்று ரீதியான ஒரு உறுதிப்பாட்டை தற்பொழுது தூண்டியிருக்கிறது. சுங்க வரி போர் என்றும் நாங்கள் இதனை சொல்லலாம். வர்த்தக மோதல் முதல் தைவான் மற்றும் அமெரிக்காவில் உள்ள சீன முதலீடுகள் வரை வாஷிங்டனுக்கும் பீஜிங்கும் இடையிலான நீண்டகால சர்ச்சைகளின் முக்கியத்துவம் மேலோங்கி இருந்த போதிலும் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்ந்து அமெரிக்கா அடைந்த பலவீனமும் நம்பிக்கை இழப்புமே தற்பொழுது ட்ரம்ப் சீனாவுக்கான பயணத்தை அடைவதற்கான முக்கியமான மூலோபாய யதார்த்தமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த சூழலில் பீஜிங்கில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு சைகையும் அறிக்கையும் பேச்சுவார்த்தையும் தெஹ்ரானுக்கு எதிரான தனது நோக்கங்களை அடைவதில் வாஷிங்டனின் இயலாமை, அதாவது ட்ரம்பின் இயலாமையின் நிலைமையை வெளிப்படுத்துகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் ஈரானால் தூண்டப்படாத இந்த போரில் ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் பின்னடைவுகளின் சரிபார்ப்பு பட்டியலோடு உயர்மட்ட அரசியல் மற்றும் வணிக குழுவினரை அழைத்துக் கொண்டு ட்ரம்ப் பீஜிங் சென்றார். இது ஈரான் அல்லது கூட்டாளிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டுமல்ல. இந்த பயணத்தின் நேரத்திலும் ட்ரம்ப் மோசமான உடல் மொழியிலும் ஈரான் மற்றும் எதிர்ப்பு முன்னணிக்கு ஒரு விரோதமான ஊடகங்கள் செயல்படுகின்றன என்று அவர் சர்வதேச ஊடகங்களிடம் அவர் சொல்லியிருந்தார். என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஊடகங்கள் செயல்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக பிபிசியோடு சண்டைக்கே போயிருந்தார். இந்த பீஜிங் பயணம் முழுமையாக ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சீனாவுக்கு அதிபர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அது நடைமுறை சாத்தியமற்றது. ஈரான் சொல்கிறது, நாங்கள் ஒரு தனி தேசம், ஆகவே யார் சொல்லியும் நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இல்லை என்று ஈரான் தற்பொழுது வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்க அதிபர் பீஜிங் போன சூழ்நிலையிலும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஈரான் போர், ரஷ்ய போர், இந்த ரெண்டையும் ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சீனாவை வலியுறுத்தினார். சீனா பட்டும் படாமல் பேசிவிட்டு விட்டது. பொருளாதார பிரச்சனைகள், அடுத்தது வர்த்தக சலுகைகள், இந்த விஷயங்களை போய் பேசி ஏதாவது தீர்த்து விடுவோம் என்று ட்ரம்ப் அவருடைய எல்லா கூட்டாளிகளையும் அழைத்து கொண்டு போனார். பொருளாதாரம் தொடர்பாகத்தான் அவர் இப்பொழுது அச்சப்படுகிறார். அமெரிக்கா உண்மையில் பேரம் பேசும் சக்தியை இழந்து விட்டிருக்கிறதா என்றால் இழந்து விட்டிருக்கிறது. அமெரிக்காவால் வெளிப்படுத்தப்பட்ட, அதாவது ட்ரம்பினால் வெளிப்படுத்தப்பட்ட பலவீனம் அதன் பேரம் பேசும் சக்தியை குறைத்திருக்கிறது. சீனாவினுடைய தந்திரோபாயங்களுக்கான வாய்ப்பை தற்பொழுது விரிவுபடுத்தியிருக்கிறது. சீனா அங்கு உறுதியாக இருக்கிறது. இதன் விளைவாக சமீபத்திய ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அமெரிக்க தரப்பிலிருந்து சீனாவின் கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியவையாக தற்பொழுது மாறி இருக்கின்றன. சீனா என்ன சொல்லுதோ அதை அமெரிக்கா கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. இதற்கு மாறாக பீஜிங்கிடமிருந்து ட்ரம்ப் பெற நம்பியிருந்த பெரும் சலுகைகள் இப்பொழுது மேலும் மேலும் கஷ்டமாக இருக்கின்றன. ஏன்னா எலிமெண்ட் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் உறுதியாக அது தொடர்பாக பேசவில்லை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த தோல்வியுற்ற போரினால் எழுகின்ற அமெரிக்காவில் உள்ள உள்நாட்டு அரசியல் அழுத்தத்தை சமன் செய்வதற்காக ட்ரம்ப் சீனாவுக்கு பெரும் சலுகைகளை வழங்க நிர்பந்திக்கப்படலாம் என்று அமெரிக்க நிபுணர்கள் தற்பொழுது கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் தானே உருவாக்கிய ஒரு சேற்றில், சகதியில் சிக்கிக் கொண்டது. ஒரு காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத மூலோபாய சமரசங்களை பீஜிங்குடன் நாடக்கூடும் என்ற கவலையும் அமெரிக்கா அறிவுஜீவிகள் வட்டாரத்தில் அதிகரித்து வருகிறது. சீனாவினுடைய கை தற்பொழுது ஓங்கி இருக்கிறது. சீனாட்ட சொல்லி இருக்குது என்னன்னா, ஈரானுக்கான இந்த சேட்டலைட் நேவிகேஷன் விடயங்களை செய்யாதீங்கோ என்று சொன்னார் ட்ரம்ப். ஆனால் சீனா கேட்காது. சீனாவுடனான உறவுகளை நிலைப்படுத்தும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டன் தைவானுக்கான இராணுவ உதவியை குறைக்கப் போகிறது, அல்லது அது முற்றிலுமாக நிறுத்தப்பட கூறும் என்ற சாத்தியக்கூறுகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன. இப்ப என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைமையை முன்னேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நவம்பரில் நடைபெறுகின்ற பிராந்திய தேர்தல்களில் அவர் தோற்றுவிடுவார் என்கின்ற ஒரு நிலைமை ட்ரம்புக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் தோல்வி இந்த சூழலை சீனாவின் பக்கம் சாதகமாக மாற்றியிருக்கிறது என்பதை பீஜிங் புரிந்து கொள்கிறது. சீனா இனி வழக்கமான பொருளாதார அல்லது ராஜதந்திர கோரிக்கைகளுக்குள் தன்னை மட்டுப்படுத்திக் கொள்வதில்லை. அமெரிக்க சீன பேச்சுவார்த்தைகளின் வழக்கமான கட்டமைப்புக்கு அப்பாற்பட்ட கோரிக்கைகளையும் நோக்கங்களையும் அது முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நிறைவாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும்.
இந்த இஸ்ரேலும் யுஏஇயும் சந்தித்துக் கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகவும் ஐக்கிய அரபு அதிபர் ஷேக் முகமது இப்னு சயீதும் சந்தித்துக் கொண்ட விஷயம் மீண்டும் மீண்டும் ஒரு பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு விஷயத்தை பார்த்து நிறைவு செய்வோம். இஸ்ரேலின் இந்த கூற்றை ஐக்கிய அரபு அமீரகம் இன்றும் பகிரங்கமாக நிராகரித்திருக்கிறது. ஈரான் போரின் பொழுது பெஞ்சமின் நெதன்யாகு இரகசியமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்ததாக கூறப்படுவதை அந்த நாடு இன்று மறுத்திருக்கிறது. நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் செய்து மார்ச் 26 அன்று அல் ஐனில் அதிபர் ஷேக் முகமது இப்னு சயீதை சந்தித்தார் என்று அவரது அலுவலகம் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பிவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் இந்த கூற்றை நிராகரிக்கிறது. இஸ்ரேலுடனான அதன் உறவு பகிரங்கமானது, அதிகாரப்பூர்வமானது என்றும் முறையாக அறிவிக்கப்படாவிட்டால் இரகசிய சந்திப்புகள் மூலம் எதுவுமே நடத்தப்படுவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. இப்ப பயப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது இஸ்ரேல் உறவுகளை பகிரங்கமாகவும் ஆனால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் வைத்திருக்க யோசிக்கிறது. ஈரான் பதிலானது வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது யுஏஇ இஸ்ரேலும் சேர்ந்து தங்களை தாக்க ஏற்கனவே தாக்கினார்கள். இனிமேல் ஒரு போர் வந்தால் யுஏஇ அழியும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இவர்கள் பயந்து விட்டார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிடையான பரந்த பாதுகாப்பு கேள்விகளுக்கு மத்தியில் இந்த சர்ச்சை கொழுந்து விட்டு எறிகிறது. இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான வழக்கத்துக்கு மாறாக ஒரு போர்க்கால ஒருங்கிணைப்பு இருந்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உண்மையில் இஸ்ரேலுடன் அதிக ஒத்துழைப்புடன் இருப்பதாக காட்டிக்கொள்ள அபுதாபி விரும்பவில்லை என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில், இந்த சர்ச்சை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. அபிரகாம் உடன்படிக்கையின் கீழ் உறவுகளை இயல்பாக்கிய நாடுகள் கூட ஈரான் போரை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள்வதை இது காட்டுகிறது. குறிப்பாக போர்க்கால ராஜதந்திரம் போரை போலவே அரசியல் ரீதியாக உணர்திறன் மிக்கதாக மாறும் அபாயம் இருப்பதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.